அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, பாப்பா உங்களால் மனிதர்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேரையே நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம 5 விரல் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரு விரலும் ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் மனிதர்கள் ஒருத்தர் தெற்க போனால் ஒருத்தர் வடக்க போவார், ஒருத்தர் கிழக்க போனால் ஒருத்தர் மேற்க போவார். ஒவ்வொருத்தவங்களுடைய டேஸ்ட்டு, ஒவ்வொருத்தவங்களுடைய சுபாவங்கள், ஒவ்வொருத்தவங்களுடைய நஹஜ் மன்ஹஜ் தனித்தனியாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒரு பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 10 நிர்வாகி இருக்காங்கன்னா 10 சிந்தனையில் இருப்பான். இது யதார்த்தம், இது யதார்த்தம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, மனிதர்கள் எல்லாத்தையும் நீ திருப்திப்படுத்தவே முடியாது. நீ ஒன்று பண்ணுப்பா, ரப்பை மட்டும் திருப்திப்படுத்து. அவன் ஒருத்தன் தான். மனுஷங்க கம்பெனியில் 100 பேர், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 500 பேர், கம்யூனிட்டியில் 1000 பேர், இப்படின்னு பல பேர் இருப்பாங்க. ரப்பு குல்ஹு அல்லாஹு அஹத், ஒரே ஒரு ரப்பு தான். அந்த ரப்பை திருப்திப்படுத்துறதுல நீ முயற்சி செய். ரப்பை படுத்துட்டு மனுஷங்களை பற்றி நீ கவலைப்படாத, ரப்பு பார்த்துப்பான். அவனுடைய உள்ளத்தை அவன் மாற்றுவான், அவங்கள உன்னுக்கு தோதுவா பிரியமானவளாக ஆக்குவான். எனவே ரப்பை திருப்திப்படுத்துறதுல மட்டும் நீ என்ன பண்ணு, எஃபர்ட் போடு. மனிதர்களை திருப்திப்படுத்துறதுல தயவு செய்து நீ முயற்சி செஞ்சேன்னு சொன்னால் உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் நீ ஒருத்தனை கூட திருப்திப்படுத்த முடியாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. எனவே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.